ஒரு விவசாயி தன் மனைவி மற்றும் மக்களுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார். அவருக்கு தன் மனைவியின் மீது அளவு கடந்த பிரியம் இருந்தது. அவர் தன் மனைவியின் விருப்பங்களை நிறைவேற்ற எதையும் செய்ய தயாராக இருந்தார். இப்படி அவர்கள் வாழ்க்கை இனிமையாக சென்று கொண்டிருந்தபோது ஒரு துயரச் சம்பவம் நடந்தது. ஒரு நாள் விவசாயியின் மனைவி காட்டு வேலைக்குச் சென்றபோது எதிர்பாராத விதமாக பாம்பு கடித்து இறந்து போனார். இந்த துயரச் சம்பவத்தை அந்த விவசாயியினால் சற்றும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் தன் துக்கத்தை அடக்க முடியாமல் அளவுக்கு அதிகமாக அழுதார். ஈமச்சடங்குகள் நடக்கும்போதும் அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. வேறு வழியின்றி ஊர் மக்கள் அவரை சமாதானப்படுத்தி சுடுகாட்டுக்கு அழைத்துச் சென்றனர். சுடுகாட்டிலும் அவர் துக்கம் தாங்காமல் அழுது கொண்டே இருந்தார். அவரது துக்கம் தீரும் வரை அவர் அங்கேயே இருக்கட்டும் என்று நினைத்து ஊர் மக்கள் அவரை அங்கேயே விட்டுவிட்டு திரும்பிச் சென்றனர். விவசாயி அழுது கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு தாய் பேயும் அதன் குட்டி பேயும் வசித்து வந்தன. விவசாயியின் அலறல் சத்தம் அந்த குட்டி பேய்க்கு மிகுந்த தொந்தரவாக இருந்தது. கோபமடைந்த குட்டிப்பேய் தன் தாயிடம், அம்மா, இந்த ஆள் அழுது கொண்டிருப்பது எனக்கு தொந்தரவாக இருக்கிறது. நீ போய் அவனை பயமுறுத்தி இங்கிருந்து துரத்திவிடு என்று கேட்டது. அதற்கு தாய்பேய், வேண்டான் கண்ணா, இந்த மனிதன் அதீத கவலையில் இருக்கிறான். இந்த நேரத்தில் அவனுடைய கவலை மட்டும்தான் அவனுக்கு பெரிதாக தெரியும். நாம் என்னதான் போய் பயமுறுத்தினாலும் அவன் பயப்பட மாட்டான் என்று கூறியது. ஆனால் குட்டிப்பேய் அதை கேட்கவில்லை. எவ்வளவு தைரியசாலி மனிதனாக இருந்தாலும் பேயை பார்த்தாய் பயந்துதான் தீருவான். நான் போய் அவனை பயமுறுத்துகிறேன் என்று பிடிவாதம் பிடித்தது. குட்டிப்பேய் அவன் எதிரில் சென்று நின்று பயங்கரமான சத்தங்களை எழுப்பியது. அங்கிருந்த மண், இலை, தழை எல்லாவற்றையும் அவன் மீது வீசுவது போல செய்து மரத்தை கடுமையாக உலுக்கி அவனை பயமுறுத்த பார்த்தது. ஆனால் விவசாயி சற்றும் அசரவில்லை. அவன் தன் மனைவியின் நினைவில் ஆழ்ந்த துக்கத்துடன் அழுது கொண்டே இருந்தான். சலித்துப்போன குட்டிப்பேய் திரும்பிச் சென்று விட்டது. இந்த நிகழ்வுக்கு பல மாதங்கள் கழித்து தன் சிறிய மகனுக்காகவும் ஊர் மக்கள் வற்புறுத்தியதாலும் அந்த விவசாயி மறுமணம் செய்து கொண்டு தன் இரண்டாவது மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். இப்படி சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு நாள் வெளியூர் வேலை முடித்து அதே சுடுகாட்டு வழியே அவர் திரும்பி வந்தார். அப்போது குட்டிப்பேய் தன் தாயிடம், அம்மா, ஞாபகம் இருக்கிறதா? நான் வாழ்க்கையிலேயே பார்த்த ஒரே ஒரு தைரியசாலி இவன்தான் என்று கூறியது. இவனா தைரியசாலி? நீ வேண்டுமானால் இப்போதே போய் அவனை பயமுறுத்திப்பார் என்றது தாய்பேய். சவால் விடப்பட்ட குட்டிப்பேய் விவசாயியின் எதிரில் சென்று நின்று சும்மா ஒரு சிரிப்பை சிரித்தது. அதை பார்த்ததுதான் தாமதம். உடனே அந்த விவசாயி துண்டை காணோம், துணியை காணோம் என்று அந்த இடத்தை விட்டு தலைதெறிக்க ஓடினார். குழப்பமடைந்த குட்டிப்பேய் தாயிடம் வந்து, அம்மா, அன்று நான் அவ்வளவு பயமுறுத்தியும் பயப்படாதவன் இன்று நான் சும்மா சிரித்ததற்கே ஓடிப்போகிறான், ஏன் என்று கேட்டது. அதற்கு தாய்பேய் சொன்னது, கண்ணா, மனிதன் சந்தோஷமாக இருக்கும்போது தனக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விடுமோ, தான் கண்ணீர் விடும் நிலை வந்து விடுமோ என்று பயந்து கொண்டே இருப்பான். அந்த நேரத்தில் ஒரு சின்ன சோதனை வந்தாலும் அவன் மிகுந்த பயந்து போவான். ஆனால் அவன் கவலையாக இருக்கும்போது இதைவிட நமக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று அசால்ட்டாக இருப்பான். அதனால் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கும்போதுதான் அவனை சுலபமாக பயமுறுத்த முடியும் என்று கூறியது.